மிஸ்டர் ஆலினால் ரமேஷ். இது ஒரு வீட்லேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. அதனால் இந்த பாத்ரூமில் வந்து ஒரு யூரினல் வந்து கிளாஸ் செட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து பேரியூரில் வர யூரினல் கிளாஸ் செட் வாங்கியிருந்தோங்க. இதில் வந்து 2 வந்து பிராக்கெட் கிளாம்பு வந்து இந்த சைடில் வந்து மாட்டுற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேரியூரில் வர பிளாடர் இது தாங்க வந்து வாட்டர் டெலிவரி பண்ணுறது. ஸ்ப்ரேவும் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம கனெக்ஷன் ஹோல்ஸ் மாட்டிட்டோம்னா சூப்பராக தண்ணி வருங்க. இப்போ மெயினாக அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் வால்வு இல்லைன்னா புஷ் வால்வு போடலாம், ஒரு கனெக்ஷன் ஹோல்ஸு, இது மாதிரி பிளாடர், 2 பிராக்கெட் கிளாம்பு, ஸ்க்ரூ, கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1.25 பைப்பு, எல்போ, இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து கீழே அளவு 2 அடி வைக்கலாம். மேல் அளவு பார்த்தீங்கன்னா புஷ் வால்வு இல்லைன்னா ஆங்கிள் வால்வு செட் பண்ணுற ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.25 அடி வைக்கலாங்க. ஏன்னா அப்போ தாங்க வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை 4 அடி கூட ஓகே, கரெக்டாக இருக்குங்க. நான் இதில் அப்படி தான் செட் பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்ததுங்க. இது மாதிரி நல்லா நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிராக்கெட் கிளாம்பை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடணும். கிளாஸுக்கு வந்து சென்டர் கீழே நாங்கள் வந்து கன்சீல் லைன் பைப் லைன் வந்து செட் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து சென்டர் வச்சு மார்க் பண்ணியிருந்தோங்க. ஏன்னா இது ஒரு சின்ன பாத்ரூம் தான். ஏன்னா இதிலே வந்து ஒரு ஃப்ளோர் மோல்டிங் கிளாஸ் செட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் வந்து இது ஒரு ஆஃபீஸ்னால சின்னதாக யூரினல் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணுறோங்க. நம்ம வந்து கரெக்டாக பிராக்கெட் ரூம் வச்சு டேப்பில் வந்து அளவு எடுத்து நம்ம வந்து அது மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணுங்க. கிளாஸ் செட்டோட கீழ் அளவு வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிட்டோம்னா இந்த கீழே 1.25 வெஸ்ட்டுக்கு வந்து கரெக்டாக சென்டர் வச்சு போகிறோம்னா நீட்டாக இருக்கும். அது நம்ம வந்து கரெக்டாக அளவு எடுத்து மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி வந்து நம்ம வந்து ட்ரில் மிஷினில் வந்து ட்ரில் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரூ வச்சிட்டோம்னா யூரின் கிளாஸில் வந்து மேக்ஸிமம் மாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்ச மாதிரி. நல்லா ஒரு 6 mm போட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ தட்டிடலாங்க. பக்காவாக இருக்கும், ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க. நல்லா ஒரு 2.5 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டோம்னா நல்லா ஃபிட்டிங் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். உள்ளே வந்து நாங்கள் வந்து ப்ளக் வைக்கலாம், இல்லைனா வந்து நாங்கள் பிவிசி ப்ளக் வச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துக்கொள்றது அழுகிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அதனால நாங்கள் அதை வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோங்க. நம்ம கிளாஸ் எடுத்துக்கு கரெக்டாக வந்து அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம கரெக்டாக லாக் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, லாக் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த கனெக்ஷன் வால்வு ஆங்கிள் வால்வு செட் பண்ணி கனெக்ஷன் ஹோல்ஸும் நாங்கள் செட் பண்ணிட்டோங்க. ஆனால் புஷ் வால்வும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் இதில் வந்து ஆங்கிள் வேல்யூ போட்டுங்க இருந்தது, அதனால் அதை யூஸ் பண்ணிட்டேன். கீழே பாருங்கள் 1.25 பைப் போட்டு எல்போ வந்து ஜாயின் பண்ணிருப்பேன். இதில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சிருங்க, அழகாக டீசெண்டாக முடிஞ்சது. நம்ம வந்து வால்வு ஓப்பன் பண்ணோன்னா அந்த பிளாடரில் வந்து ஸ்ப்ரே வந்து நல்லா ஒர்க் ஆச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.